calculate the pH of 10 power minus 7 molar concentration of HCl. Okay, so HCl அப்படினாலே strong acid அப்படிதானா. strong acid வந்து கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆயிரும். என்னதாகும்? H ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், கம்ப்ளீட்டாக மாறிடும். இப்போ நம்மளுக்கு HCl எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 10 power minus 7 இருக்குன்னு கொடுத்து. அப்போ H ப்ளஸ் எவ்வளோ இருக்கும்? 10 power minus 7. Cl மைனஸ் 10 power minus 7 கொஞ்சம் எல்லாமே இவ்வளோ இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக அந்த 10 power minus 7 என்னது? 10 power minus 7 மோல்ஸ் வந்து எத்தனை லிட்டரில் இருக்கும்? 1 லிட்டர் சொல்யூஷனில் 10 power minus 7 மோல்ஸ் ஆஃப் இந்த H ப்ளஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இதோட pH கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவலி இது என்னென்னா, இது ரொம்ப சின்ன கான்சன்ட்ரேஷன், ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு H ப்ளஸ் இருக்குது அப்படிதானா. ஸோ யூஸ்வலாக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 10 power minus 3 இப்போ இருக்குது அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து pH is equal to minus log of H ப்ளஸ்ன்னு போட்டு அந்த 10 power minus 3 போட்டு டைரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்படி ரொம்ப கம்மியான வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வாட்டரோட இதையும் கன்சிடர் பண்ணோம். இப்போ வாட்டரும் இதில் இருக்கும், வெறும் HCl மட்டும் இருக்காது. இந்த வாட்டர் கூட சேர்ந்து என்ன பண்ணோம்னா H3O ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும், கொஞ்சம் மாறி இருக்கும். எவ்வளோன்னா 10 power minus 7 கிட்ட இருக்கும். சரியா? இப்போது நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கம்மியாக தான் இருக்கிறதுனால நம்ம இதையும் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்குது. நம்ம ஆன்சர் வந்து pH கண்டுபிடிக்கல, இந்த இதுவும் கன்சிடர் பண்ண, இதுவும் கன்சிடர். அதாவது H ப்ளஸ் ஃப்ரம் ஆசிட் எவ்வளோ? 10 power minus 7 பார்த்தோம்ல, ஆசிட்லேருந்து இவ்வளோ கிடச்சிச்சு. அதே இது H ப்ளஸ் ஃப்ரம் வாட்டரும் உள்ளே இருக்கும், அதில் உள்ளதையும் இதில் கன்சிடர் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது லெஸ் தென் 10 power minus 6 கொடுத்துருந்தாலே, இது லெஸ் தென் 10 power minus 6 தானே, 10 power minus 7 அதாவது 10 power minus 7, 10 power minus 8 இது எல்லாமே லெஸ் தான். ஓகே, அப்போது ரெண்டே நம்ம கன்சிடர். H ப்ளஸ் ஃப்ரம் வாட்டர் எவ்வளோ? 10 power minus 7. டோட்டலாக இப்போ நம்ம H ப்ளஸ்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 10 power minus 7 ப்ளஸ் 10 power minus 7 ரெண்டே காமனாக எடுத்துக்கோங்க, 10 power minus 7 அண்ட் தென் 1 ப்ளஸ் 1. ஸோ ஆன்சர் என்னது? 2 into 10 power minus 7. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு தான் வந்து pH கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ் அப்படிதானா. ஸோ இதில் வந்து மைனஸ் லாக் ஆஃப் என்ன போடுவோம்? 2 into 10 power minus 7. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் மைனஸ் லாக் ஆஃப் 2 அதே இது மைனஸ் லாக் ஆஃப் 10 power minus 7 உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து என்னதாகும்? இந்த minus 7 வந்து முன்னாடி போனால் அந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ வந்து 7 log 10 minus log of 2. சரியா? ஸோ 7 log 10 இது வந்து 1, log 10 is equal to 1. ஸோ 7 minus log 2. ஸோ log 2 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2னா ஆன்சர் வந்து 0.3, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 7 minus 0.3, ஸோ த ஆன்சர் வில் பி 6.7. ஸோ pH வந்து 6.7. ஓகே, ஸோ பேசிக்காக டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஜென்ரலாக நம்ம வந்து இது கொடுத்ததை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் வாட்டரோடைய H ப்ளஸையும் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ கொடுத்ததுனால அதையும் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் மோஸ்ட் ப்ராப்ளம்ஸில். ஓகே, தேங்க்யூ.